நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் ரெண்டு முக்கியமான வீரர்களை எடுத்துகிட்டு வர போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சிஎஸ்கே டீமுக்காக ஆல்ரெடி விளையாண்டு கொடுத்த ஒரு முக்கியமான வீரரும் ஆக்ஷனில் அதிக தொகை காரணமாக நம்ம சிஎஸ்கே மிஸ் பண்ண வீரரும், இந்த ரெண்டு வீரரையும் நம்ம சிஎஸ்கே இப்போ ஆக்ஷனில் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த ரெண்டு வீரர்கள் யார், என்ன காரணமாக இவங்களை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இவங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கேவின் இள வீரரான ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே டீமுக்காக ஒரு புதிய ரோல் வந்து பண்ண போகிறாரு. அது என்ன ரோல், இப்போதைக்கு அந்த ரோலில் என்னென்ன சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம சிஎஸ்கேக்கு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயுஷ் மாத்ரேவை பார்த்துடலாம். சிஎஸ்கே டீம் இவரை வந்து ரீட்டைன் பண்ண போகிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மு, அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்காக ஒரு புதிய ரோல் வந்து பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஓப்பனிங்கில் அதிரடியான பேட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக ஒரு புதிய ரோல் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 19 வயசு வீரர்களுக்கான ஒன் டே மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அதில் பேட்டிங் ஓரளவுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாலும் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டராக வந்து மாறி இருக்காரு. 3 விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு பவுலிங்ல. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு செட்டிலான பேட்ஸ்மனையும் வந்து போல்டு பண்ணியிருக்காரு நம்ம ஆயுஷ் மாத்ரே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. குறைவான பந்து வீச்சிலே வந்து அதிக விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம ஆயுஷ் மாத்ரே. சிஎஸ்கே டீமுக்கு அதிரடியான பேட்டிங் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஆயுஷ் மாத்ரே பவுலிங்லேயே ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், தேவைப்படுற நேரம் ரெய்னா வந்து பவுலிங் பண்ணி விக்கெட்டை வந்து எடுத்து கொடுப்பாரு. அதே போல் நம்ம ஆயுஷ் மாத்ரேவும் சிஎஸ்கே யூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு புதிய ரோல் வந்து பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பவுலிங்லேயும் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சா கன்ஃபார்மாக நிறைய விக்கெட்டை வந்து எடுத்து கொடுப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு இவரை யூஸ் பண்ணால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் பவுலிங்கில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர போகிற வீரர்களை பார்த்தலாம். நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு ஆக்ஷனுக்காக 2 முக்கியமான வீரர்களை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 வீரரை சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருந்து இதை நம்ம சிஎஸ்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே டீமுக்காக ஆல்ரெடி விளையாண்டு கொடுத்த ஒரு பேட்டிங் பண்ணக்கூடிய பவுலரை சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க. அந்த வீரரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த டீமும் வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம்லேருந்து பவுலராக வெளியேறி பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு வீரராக வந்து நம்ம தீபக் சகார் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு தீபக் சகாருக்காக மறுபடியும் நம்ம சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங்கில் நம்ம கலீல் அகமது, அது மட்டும் இல்லாமல் அன்சுல் கம்போஜ், இவங்க 2 பேர் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்த ஃபுல்லப் பண்ணுற விதமாக இவரையும் எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் நம்ம சிஎஸ்கே இவருக்காக வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. மினி ஆக்ஷனில் ஆல்ரெடி சிஎஸ்கே டீமுக்காக விளையாண்டு கொடுத்ததுனால நம்ம சிஎஸ்கே என்னென்ன பிளான் பண்ணுவாங்க, சிஎஸ்கேக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கன்ஃபார்மாக வந்து பண்ணி கொடுப்பாரு. ஸோ இவருக்காக சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க. 2வது வீரரை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் பலமுறை வந்து ஆக்ஷனில் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம், பட் இருந்தாலும் அதிக தொகைக்கு வந்து அவர் போனதுனால எங்களால் மறுபடியும் எடுத்துகிட்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு பார்க்கும்போது தமிழ் வீரரான நம்ம ஷாருக்கானுக்காக நம்ம சிஎஸ்கே பலமுறை வந்து ஆக்ஷனுக்கு போயிருக்காங்க. ஜிடி 7 கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருந்தாங்க. அந்த டைம்லேயும் சிஎஸ்கே வந்து அதிகப்படியான விலைக்கு வந்து இவருக்காக ஆக்ஷனுக்கு போயிருந்தாங்க. ஸோ இந்த 2 பேரையும் சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷாருக்கானை எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேல இப்போதைக்கு ஒரு ஃபினிஷிங் ரோல் வந்து தேவைப்படுது. தலை தோனியாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு அப்புறமா ஒரு ஃபினிஷர் வந்து தேவைப்படுதாரு. ஸோ அந்த இடத்துல இவரை எடுத்துகிட்டு வந்து அதிரடியாக ஆட முடியும். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் பண்ணுவார். ஒரு செமையான ஆல்ரவுண்டராக இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் இவருக்காக வந்து போக போகிறாங்க. ஸோ ஆக்ஷனில் இந்த 2 பேருமே சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு இந்த 2 வீரர்களுமே வந்து கட்டாயமாக தேவைப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களை எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கே இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 பேரையும் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? அப்படி எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.